கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். விசுவாசம் ரொம்ப கேட்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியான வார்த்தை. சில சமயங்களில் இந்த வார்த்தை கடினமான வார்த்தையாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதற்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இஸ்ரவேல் மக்கள், வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நமக்கு பாடமாக, எடுத்துக்காட்டாக, மாதிரிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தரே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கவனித்தீர்களா? எகிப்தியின் கைகளுக்கு இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கவும், விடுதலையாக்கின மக்களை அந்த தேசத்திலிருந்து அவர்களை வெளியே எடுத்து அவர்களை நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இத்தனை வித்தியாசமான ஜாதிகளை உடைய ஜாதிகள் குடியிருக்கிற அந்த இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவுமே நான் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் குறிப்பிடுகிற 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். இவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எகிப்து மக்கள் எப்படி இருந்து, எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நதி ஓடுகிறது. அந்த நைல் வற்றாத ஜீவ நதி, தண்ணி மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். அவர்கள் எடுத்து குடித்து கொள்ளலாம், ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம், விவசாயம் பண்ணி கொள்ளலாம். இப்போ அந்த நைல் நதி அங்கே ஓடுதில்ல, வற்றாத ஜீவ நதியாக. அவனுக்கு புரிஞ்சது நைல் நதி மட்டும்தான். ஏனென்றால் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கேயே பிறந்தவர்கள், அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் இவர்களை ஒரு தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த தேசம் நலமான தேசம், விசாலமான தேசம். அடுத்து சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், the land which flows milk and honey. அப்ப இவன் ஏதோ ஓடுறதான் பார்த்திருக்கானா? தண்ணி ஓடுறதான் பார்த்திருக்கான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு பிக்சரை கொடுக்கிறார். நீ இங்க இருக்கும் பொழுது தண்ணீர் ஓடுகிற தேசத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் ஒரு தேசத்திற்கு உன்னை கொண்டு போக போகிறேன். அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓட போகிறது, அதை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கனவுகள், எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகள், கற்பனைகள், எண்ணங்கள், சிந்தனைகளோடு இந்த மக்கள் புறப்பட்டிருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எகிப்து ஒரு பாலைவனம். அவர்கள் வழிநெடுக பிரயாணம் பண்ணி வந்த அத்தனை நிலங்களும் பாலைவனம். இவர்கள் மோவாபிலே சஞ்சரிக்கிறார்கள். ஏறத்தாழ 3 மாத காலங்கள் இவர்கள் மோவாபிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சேட்டலைட் பிக்சர் காண்பிக்கிறேன், கவனியுங்கள். அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய செயற்கைக்கோள் படம், சேட்டலைட் பிக்சர். அந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு கலிலேய கடல் தெரியும். அடுத்தது
யோர்தான் நதி கலிலேயா கடலிலிருந்து கீழே ஒரு சின்ன கோடு மாதிரி ஓடி வருது பார்த்தீங்களா? நான் அம்பு குறியிட்டு காட்டியிருக்கிறேன். யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதி முடிவடையும் இடம் சவக்கடல். அதையும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். மோவாப் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யோர்தான் நதியினுடைய வலதுகை பக்கம் இருப்பது மோவாப். கீழே அவர்கள் கடந்து வந்த அந்த பாலைவனம், சீன் பாலைவனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். மோவாவும் பாலைவனம் தான். யோர்தான் நதிக்கு வலப்புறமாக இருப்பது மோவாப், யோர்தான் நதிக்கு இடதுபுறமாக இருப்பது கானான். இப்ப சேட்டலைட் பிக்சர் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? யோர்தான் நதிக்கு வலப்புறமும் யோர்தான் நதிக்கு இடதுபுறமும் ஏதாவது ஒரு சிறிய வித்தியாசத்தை பார்க்க முடிகிறதா? இங்கே இருப்பதை போலதான் அங்கே இருக்கிறது. சொல்ல போனால் இஸ்ரேல் தேசமும் ஒரு பாலைவனம் தான். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஒன்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வடக்கு பக்கம் போவீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த கலிலேயா கடலினுடைய அந்த நீர்ப்பாசனம் வசதியினால் அவர்கள் அங்கே விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் இஸ்ரேலும் ஒரு பாலைவன தேசம் தான். இப்ப அவங்க யோர்தான் நதியில் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன எண்ணத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள்? நான் கிராஸ் பண்ண போறேன், என்ன பார்க்க போகிறேன்? பால் ஓடுறதை நான் பார்க்கப்பேன், தேன் ஓடுவதை நான் பார்க்க போகிறேன், நைல் நதி ஓடுவதை பார்த்த நான் பாலும் தேனும் ஓடுவதை பார்க்க போகிறேன். கிராஸ் பண்றாங்க. there is no difference. எந்த வித்தியாசத்தையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. சேம் அப்படிதான் இருக்கு. ஆனால் இவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்டால், இந்த இடத்துல தான் இவர்களுக்கு விசுவாசம் தேவை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த தேசத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிடிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையும் கூட இப்படித்தான் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்படுவதற்கு பின் என்று சொல்லி நீங்கள் வேறு பிரித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என்ன மாற்றம் இருந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால், அதே சூழ்நிலை, அதே வீடு, அதே உறவினர்கள், அதே இனஜன பந்துக்கள், அதே நண்பர்கள், அதே குடும்பம், அதே லேண்டு, எல்லாமே அதுதான். ஆனால் என்ன நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஃபெய்த் வேணும். we should have faith. for what? கர்த்தர் நான் இருக்கிற இடத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். எகிப்தில் விளைந்ததா? நைல் நதி ஓரங்களிலே அவர்கள் சிறு சிறு விவசாயங்களை செய்தார்கள், விளைவித்தார்கள், அவ்வளவுதான், முடிந்தது. கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற தேசம் பாலைவனம் விளைகிற ஒரு தேசமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். சேட்டலைட் பிக்சரை பார்க்கும் பொழுது யாராலும் சொல்லவே முடியாது, யாராலும் நம்பவே முடியாது, யாராலும் எதையுமே புரிய வைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கர்த்தர் இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கர்த்தர் இருக்கிறார். அதே இடம், அதே சூழ்நிலை, அதே மக்கள், எல்லாமே அதுதான். மாற்றம் என்ன? கர்த்தர் இருக்கிறார். மாற்றம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அடியெடுத்து வையுங்கள். யோர்தானை கடந்து கானானுக்குள் வாருங்கள். கானானுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் என்னை நலமும் விசாலமுமான இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன வித்தியாசம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படியே தானே இருக்கிறேன். நான் வேலைக்கு போற இடமா இருந்தா இல்ல, என்னுடைய குடும்பம் மாறி இருக்கா இல்ல, என்னுடைய எதிரிகள் அப்படியே இருக்காங்களா? ஆமா, என்னுடைய நண்பர்கள் எல்லாமே அதுதான். ஆனால் அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது நான் நலமும் விசாலமுமான இடத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பினால் வழிநடத்தப்பட்டிருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே கர்த்தருடைய ரட்சிப்பின் மூலமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால்,
இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய அவசரமான தேவை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பது. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை காண கர்த்தர் உதவி செய்வார், உணர உதவி செய்வார், அதை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே முழு நம்பிக்கையும் வைத்து செயல்படுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் எல்லாவற்றையும் வித்தியாசமாகவும் ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த அற்புதமான காலை பொழுதை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் நலமும் விசாலவுமான தேசத்தையும் கொடுப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னீரே ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுடைய இறங்கி வந்திருக்கிறீர். வெளிப்புறமான கண்களால், மாம்ச கண்களால் பார்க்கும் பொழுது வித்தியாசம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீர் கர்த்தாவை காண்பித்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம். நிச்சயமாக அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது யோர்தானை கடந்த ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது கானான் மேல் கால் மிதித்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில் இருக்கிறதான வித்தியாசத்தை தேவனுடைய வார்த்தையை நம்புவதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வதன் மூலமாக நாங்கள் உணர, காண, அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அளவில்லாமல் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்துகளிலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.